இதுதான் உனக்கு வயலின் வாசிக்க சரியான இடம். ஆமாடா, வீட்டுல வச்சா வீட்டுக்காரனோட சண்டை வருது. இந்த பால் மண்டபம் தான் கரெக்ட். உன் இசை மழைய கொட்டு. டேய் சும்மா கிண்டல் பண்ணாங்கடா. என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த வயலின் வாசி அந்த பொண்ணை காதலிக்க வைக்கிறேன்னா இல்லையா பாருங்கடா. ஆமா கிழிச்ச கேளுங்கடா. நிறுத்துடா. இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா? டேய் சத்தம் கேக்குது, ஆளை காணா. கீழே உற்று பாருங்கள். பாருங்கடா, ஏதோ பிறந்த குழந்தை மாதிரி நிக்குது. என்ன நான் குழந்தையா? இப்பொழுது என் உருவத்தை காட்டுகிறேன் பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஓடாதீர்கள். ஓடாம என்ன பண்றது? இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிய. ஏன் பயமாக இருக்கிறதா? பயப்படாம என்னையா பண்றது? நீ யாரியா? என் சோக கதையை கூறுகிறேன் கேளுங்கள். நான் அலாவுதீன் கில்ஜியின் 12வது பூதம். நான் குழந்தை பூதமாக இருந்தபோது அலாவுதீன் கில்ஜி சரபோஜி மன்னருக்கு 1500 வராகனுக்கு என்னை விட்டு விட்டார். மன்னர் இறந்தவுடன் வாழ வழியின்றி தவித்தேன். இசைக்கு மயங்கிய என்னை ஒரு மந்திரவாதி இந்த வயலுக்குள் போட்டு அடைத்து விட்டார். இதை வாங்கிய பல பேர் மாறி மாறி வர்ணம் அடித்தார்களே தவிர இதை உடைத்து என்னை விடுதலை செய்யவில்லை. நீங்கள் தான் பல 100 வருடங்களுக்கு பிறகு இதை உடைத்து என்னை விடுதலை செய்தீர்கள். எனவே இன்று முதல் நான் உங்கள் அடிமை. எங்களுக்கு அடிமையா? நாங்க என்ன சுல்தானா? யோ, நாங்களே பட்னியா இருக்கோம், வேற இடம் பாரு. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. குசும்பு பனாரே டுமாரோ படாபட். என்ன திட்டுற? நான் திட்டவில்லை. என்னை விடுதலை செய்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொன்னேன். கட்டாரா டட்டாரா பட்டாரா. ஆஹா ஆஹா, நீங்கள் சொல்வது நன்றி எதுக்கு? பரவாயில்ல. என்ன பரவாயில்லையே, எங்கள் பாசையை கூட தெரிந்து வைத்துள்ளீர்களே. ஏமாந்த போதுமே அவன் மொட்டையடி அடிக்கிற அதே நம்புறிய. டேய் சுமாரா, இந்த பருப்பு தான். இப்ப போய் நாங்க சீக்கிரமா படுத்தாதான் காலையில எந்திரிச்சு வேலை தேடி அலைய முடியும். அதனால நீ வேற இடம் பாரு. மன்னர்களே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. யோ சும்மாரியா, நீ வெளியே வரதுக்குள்ள எங்களுக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. கவலைப்படாதீர்கள், இதோ தண்ணீர் வரவழைக்கிறேன். தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சரவண பொய்கையில் நீராடி. ஆஹா, இந்த மாதிரி மெட்ராஸ் ஃபுல்லா தண்ணி வர வைக்க கூடாதா? நீ இதுவரை மெட்ராஸ் தண்ணி குடிச்சவே கிடையாது. யோ போதியா, யோ போதியா, புளியா. நம்பக்கா ஏலக்கா குள்ளக்கா பட்டக்கா குபா குவாட் குவா குவா. எப்படி? ஐயோ உடம்பெல்லாம் நல்லா நனைஞ்சிருச்சா? யோ உடம்பெல்லாம் குளிருதியா? குளிர் எடுக்கிறதா? இதோ நெருப்பு வரவழைக்கிறேன், குளிர் காயுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சியா வா. நெருப்புடா.
யோ போதியா குடு காஞ்சாச்சு எங்க நெருப்ப சொல்லு பார்க்கலாம். இப்பொழுதே மழை செய்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா ஹரே குஸ்தா. அட ஆச்சரியமா இருக்கே, உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா, உன் பேர் என்ன? பான்பராக் பேல்பூரி. பான்பராக் பேல்பூரியா? என்ன நம்ம ஐட்டமா சொல்லுது? எங்க மூதாதையர்கள்லாம் என்னை சுருக்கமாக சாத்தான் என்று அழைப்பார்கள். ஆமா, உன்னால எல்லாமே வரவழைக்க முடியுமா? எது வேணுமென்றாலும் வரவழைப்பேன். கொக்காக்கோ மக்காக்கோ நக்காக்கோ சிக்காக்கோ. டேய், என்னடா சொல்ற? டேய், அது பாஷையில நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. மன்னர்களே, சாத்தான காணோம்டா. அந்த பூதம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சுடா. நான் இங்க இருக்கிறேன். டேய், சாத்தான் வந்துச்சுடா. நீ என்ன வயலின் வெடிச்சாலும் வர்ற? வெடிகுண்டு வெடிச்சதும் வர. சிவகாசின்னா உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ, உனக்கு அது கூட பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகளாச்சு. பசி. ஐயோ, எங்களை சாப்பிட போறியா? ஏதேனும் கொடுங்களேன். உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏதியா காசு? இந்த வீட்டுக்காரன் தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஏகப்பட்ட கடை, சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம். இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையிலிருந்தே மளிகை ஜாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, துவரப்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லா மளிகை சாமான் வந்துருச்சே. சமையல் தயாராகட்டும், எனக்கு பசிக்கிறது. ஏண்டா, கரசின் இருக்குல்ல? இல்லடா. தீப்பெட்டி கூட இல்லையடா. பேப்பர் அடுப்ப பத்த வைக்கிறது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், அதாவே நெருப்பு பத்திடுச்சா? வாங்கடா சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுண்டி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. போற. மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். எங்களுக்கு போறோம். அப்பா, கடவுள் கஜ மாதிரி முழுங்குறா. மலமுழுங்கி மகாதேவன் இவன் தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது. அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறான், இருந்தாலும் நமக்கும் கொடுத்துருக்கா. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. மன்னரே, நீர் வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. சாத்தான், கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குழஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயாசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. தின்னி பண்டார ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது. மூடி வை. டேய் டேய், ஆபத்துடா ஆபத்துடா. நிறுத்துறா. வீட்டுக்காரம்மளை துரத்திட்டு வேற ஒரு குடித்தன வைக்க போறானா? ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான். இனிமே நடுத்தருவுதான். வீட்டுக்காரரை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை விட பெரிய பூதமா? சாத்தா, உன்ன மாதிரி தான் இருப்பாரு. ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்கிற தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டேய், ஏன்டா பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை வச்சுட்டு வேற யாரையோ குடுத்தன வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லாரும் வேலையை பாருங்கடா. அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். பிடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபாய். அது சரி, யாரோ கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுக உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாசை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏயா, தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? யோ, நான் எங்கேயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளினது? இப்ப அதுவா முக்கியம்? வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பேய் பூதம் போயா எங்கயா? வணக்கம்.
நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே, நீயும் பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? பேய் இருக்கிறதுல கொடுத்து வைக்கிறியா? விட்டுறியா? வாழையா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா, தாராளமா குடியிருக்கலாம். இரு, நான் இங்க இருக்கணும். ஆமா, கைய கொஞ்சம் எடியா. விட்டா இருப்பியா? இருக்கையா? அப்படியே என்னடா அது பைத்தியக்காரனுங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? ஏண்டா வீட்டுக்காரனுக்கு பைத்தியமா இல்ல வந்தவனுக்கு பைத்தியமா? டேய், அவனுக்கு ஏதோ பார்த்து பயந்துட்டு போறாங்கடா. அதான் என்னன்னு தெரியல. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். எங்களை பார்த்தா? உங்களையே நான் மாற்றி விட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தின? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். வாருங்கள் வாருங்கள் மன்னர்களே, இதுதான் தாங்கள் தங்குவதற்கு இந்த அடியை அமர்த்தி தந்த குடிசை. குடிசையா? குடிசையே இவ்வளவு பெருசா இருந்தா மாளிகை கட்டணும்னா மெட்ராஸ்ல பாதி இடத்தை எடுத்துக்கோ போல இருக்க. எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய ரூம். அடேங்கப்பா, மாடி கூட இருக்குடா. ஏன் சாத்தையா, மாடியில யாரையாவது கொடை குலுக்கி விட்டுருக்கீங்களா? மாசம் எவ்வளவு கிடைக்குது? இல்லை இல்லை, இந்த வீடு முழுவதும் உங்களுக்கு தான். ஒரு வழியா வீட்டுக்கார தொல்லையில இருந்து தப்பிச்சான். வீடு என்னமா ரிச்சா தான் இருக்கு, ஆனா எங்களை பார்த்தா தான் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. கவலைப்படாதீர்கள், உங்களையும் ரிச்சாக மாத்துகிறேன். ரிச்சாவா? இங்க பாரு, புது சொக்கா. எப்படி இருக்கிறது உங்கள் உடைகள்? பிரமாதமா இருக்கு. தாத்தையா, ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும், முதலில் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் செய்கிறேன். ஆஹா, பெரிய பங்களா கிடைச்ச என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? என் மனசுக்கு பிடிச்ச சித்ரா மட்டும் இருந்தா. உங்க கண்ணுக்கு தான் தெரிவேன்னு சொல்லியிருக்கல்ல. கரெக்ட். ஆள் வருது, ஆள் வருது. நான் பாத்துக்கிறேன். நீ புத்திசாலி சாத்தையா. என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுற. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் எல்லாம். இன்றைக்கு வந்து சரி சரி, உள்ள போங்க போங்க. என்ன மலைச்சு போய் நிக்கிறீங்க? சாத்தையா, ஒரு வேலைக்கு இவ்வளவு பேரா? இத்தனை பேர்ல எனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது? அத்தனை பேரையும் நான் விரட்டணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். யாருமா சாந்தி? நான் தான். உள்ள போமா. குட் மார்னிங், உட்காருமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். இந்த பொண்ணை இங்க இருந்து துரத்தணும். என்ன பண்றது? இதுக்குதான் இன்டர்வியூ சொல்லிட்டு பொம்பளைங்களை எல்லாம் வர சொல்றியா? என்ன சொல்ற? காலால சேலையை தூக்குற, காலை ஒடிச்சிருவே, ஜாக்கிரதை. நீயும் வேலையும். நான் ஒண்ணுமே செய்யலையே. இவளுக்கு என்ன பைத்தியமா? நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். உட்காருமா. பேரு ரேவதியா? ஆமா சார். பிஏ எக்கனாமிக்ஸா? ஆமா சார். இதை எப்படி விரட்டுறது? இதுக்கு முன்னாடி வேற எந்த கம்பெனியாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ராஸ்கல், இதெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்க. இந்த பொம்பளைங்களுக்கு என்ன ஆச்சு? டேய், இனிமே நம்ம ஆபீஸுக்கு பொம்பளைங்களே தேவையில்லை, ஆம்பளைங்களை மட்டும் அனுப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். பேர் என்ன? ரங்கசாமி. ரங்கசாமி. ரங்கசாமியா? அதுக்கே சார் இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏண்டா தம்மா துண்டு இல்ல என்ன கை நீட்டி அடிக்கிற நீ? நான் எங்க சார் உங்களை அடிச்சேன்? இப்ப அடிச்சே நீ. இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர்னா நீ இன்டர்வியூக்கு வந்திருக்க,
என்ன கை நீட்டி அடிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா முடிச்சிருக்க? சார் பைத்தியம். உனக்கு தான் பைத்தியம். அட என்ன கூப்பிடு ராஸ்கல். வேலை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். பலாதெல்லாம் முடிச்சு சார் உங்களை கூப்பிட விட்டுருங்க சார். வேலை கிடையாது. போடா. நெக்ஸ்ட். சார் ஒருத்தர் தான் பாக்கி, மத்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. சார் என் பேர் சேகர், இதுல என் பிஏ சர்டிபிகேட் இருக்கு. நோ மோர் டாக்கிங். யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சாத்தியா, உன்னாலதான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் ஓகே. ஏதோ சாத்தான் தயவால நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, நிம்மதியா இருக்கும். ஆமா சாத்தா எங்கட ஆளை காணோம். இந்த ஆட்டுக்கால் சூப் வேணும்னு கேட்டேன், அதை தயார் பண்ண போயிருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள உனக்கு நேரம்டா. நேரம் ஒண்ணு இல்ல, சாத்தா வந்ததுல இருந்து இது ஆரம்பிச்சிருச்சுடா. டேய் அங்க பாருங்கடா. டேய் இப்பதான் புது வீட்டுக்கே வந்திருக்கோம், அதுக்குள்ள திருட புந்துட்டறேன். ஒருவேளை நம்ம சம்பளம் வாங்கினது தெரிஞ்சு போச்சோ? டேய் பேசிக்கிட்டே இருக்கீங்களா, வாங்கடா. டேய் 3 பேரும் போனா திருடன் பயந்துருவான். முதல்ல நான் போறேன். நீங்களா? நானேதான். என்ன தேடி இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை தேடி வரல, அடைக்கலம் தேடி வந்திருக்கேன். அடைக்கலாம். இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வந்திருக்கிறது நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் போய் பிடிக்கிறேன் பார். டேய் நீ பிடிக்கிறியா? டேய் சும்மாடா, யாரோ ஒருத்தர் பிடிக்கிறான். டேய் நீ போடா. டேய் ஜாகிரதையா பிடியா, அடி கொன்னுருவேன். அது எவனா இருந்தாலும் ஒரே அமுக்க அமைக்கிறான் பார். டேய் எவன்டா அவன் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கொள்ளடிக்க வந்தது? டேய் திரும்புடா. நீங்களா? நீங்களா? டைலக்க மாத்தி பேசாதீங்க. இந்த கேள்வியை நான் கேட்கணும் உங்களை. எங்க வந்தீங்க? என்ன தேடி தானே வந்தீங்க? ஐயோ சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உங்களை பார்த்தது கையும் ஓடல காலும் ஓடல. இருங்கோ ஃப்ரெண்ட்ஸ். டேய் வந்திருக்கிறது என்ன கையில நடக்குது? பயந்துட்டியா? நான் போய் பிடிச்சிட்டு வரேன். டேய் நீயா? பிடிக்குங்களா? டேய் ஏய் யாருமா நீ? நீங்களா? நானேதான். எங்க வந்தீங்க? நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு தங்க இடம் கொடுப்பீங்களா? தங்குறதுக்கா? உங்களுக்கு தான் என் மனசுலயே இடம் கொடுத்துருக்கனே. இது பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா நான் இப்பவே போயிடுவேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க தங்கணும் அவ்வளவுதானே. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நான் ஹெல்ப் பண்றேன், வாங்க. ஏய் வந்துக்கிற பொண்ணு பேரு சித்ரா. அது எங்களுக்கு தெரியும். இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக வந்தீங்க சித்ரா? பிடிஞ்சா எனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு கூப்பிட இந்த ராத்திரி நேரத்துல ஓடி வருவாங்க சித்ரா? டேய் சுமாரா, நீங்க சொல்லுங்க சித்ரா. என் மனசுக்கு பிடிக்காத மருமாப்பிள்ளைய எனக்கு கட்டி வைக்க அப்பா தீர்மானிச்சிட்டாரு. அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த ஆளு பின்னாலே என்ன துரத்திக்கிட்டு வரான். அதனால தங்கறதுக்கு 2 நாள் இடம் கொடுத்தீங்கன்னா. ஊரை விட்டு ஓடிடலாங்கிறீங்களா சித்ரா? டேய் சும்மா இருடா, எத்தனை நாள் வேணாலும் நீங்க தங்கலாம் சித்ரா, எனக்கு ஆட்சேபமே இல்லை சித்ரா. டேய் மாடியில ரூம் இருக்கு சித்ரா, நீங்க அங்க தங்கிக்கலாம் சித்ரா. ரொம்ப நன்றிங்க. டேய் இந்த பொண்ணு தான் என் பர்சனாலிட்டிக்கு பொருத்தமா இருக்குங்கறியா? டேய் எனக்கு அந்த பொண்ணுக்கு தான் பொருத்தம் கொஞ்சம் ஒத்து வருதுடா. டேய் யாருக்கு பொருத்தம்னா காலையில பாப்போம். வாங்கடா விளக்கணைங்கடா. ரூம் இங்க இருக்கு, வாங்கடா. மன்னர்களே, கனவு உலகத்தில் இருக்கிறீர்களா? யோ யாரே நீ? டேய் வாட்ச்மேன்ரா, சாத்தி ஏற்பாடு பண்ணிருப்பாரு. எனக்கு தெரியவில்லை. நான் தான் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே வேலைக்காரன் வேஷத்தில் வந்திருக்கிறேன். ஓஹோ உடையெல்லாம் மாத்தியாச்சா? எல்லாம் சரி, இந்த பனி வாருங்கள் பொங்கல் மன்னம் இதையெல்லாம் கூட மாத்திடலாமே. அண்ணே அதுக்கு அண்ணே உங்க பாசையில வந்துட்டா போச்சு. நம்ம செந்தில் மாதிரியே பேசுறான். டவுஸ் கூட அவர் மாதிரியே போடுறாடா.
அடடடடடடடா. என்ன வெகுளித்தனமா சிரிக்கிறீங்க? ஒரு வாய் சோறு கிடைச்சா கூட அதை 3 பேரும் பகிர்ந்து சாப்பிடுறீங்க. இந்த ஒத்துமை எப்பவுமே இருக்கணும். தாத்தா பிறந்த நாள். ஐயோ பாவம், என்ன வியாதியில செத்தாரு? வியாதியில சாகலங்க, காணாம போயிட்டாரு. ஓஹோ, காணாம போயிட்டதா மறைஞ்சு போயிட்டாருன்னு சொன்னியா? ஆமா. சின்ன வயசுல காணாம போனவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தாத்தாட விட விளையாடாதீங்க. எனக்கு இருக்கா? நீயே வயலினுக்குள்ள 500 வருஷம் இருந்திருக்க. அதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன உங்க தாத்தாவை இப்ப எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? அது ரொம்ப ஈஸி. எங்க ஜாதி ஜனங்கள்லாம் எதுக்குள்ளயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒளிஞ்சிருப்பீங்களா? அதுக்காக ஊர்ல இருக்கிற வயலின் வீணை எல்லாத்தையும் உடைக்க சொல்றியா? அலாவுதீன் பூதத்தோட பேரன் ஏதாவது விளக்குள்ளதான் இருப்பாரு. இவனுக்கு வேற எப்படி சட்டிக்குள்ள இருப்பானுங்க? ஜட்டிக்குள்ளியா? ஜட்டி இல்லடா, சட்டி. ஐயோ, என் தாத்தாவை கண்டுபிடிச்சு விடுங்க. அதுக்காக பழைய விளக்கு நாங்க எங்கேயா போறது? டேய், பழைய விளக்கு தானடா இருக்கவே இருக்கு நம்ம ஏழை கடை. கரெக்டா? எங்க தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. தொல்தி தொலி. சாத்தையா என்ன சொல்ற? எங்க மொழியில எல்லாம் தாத்தாவை தொல்தி தொல்தின்னு கூப்பிடுவோம். ஏண்டா தாத்தாவை தொழுத்தின்னு கூப்பிடுறானுங்க, பாட்டி எப்படியா கூப்பிடுவானுங்க? டேய், வாங்க வாங்க, இது கட்டப்பம்பம் போட்ட கால் செருப்பு. கை செருப்பு என்னாச்சு? அதான் நேத்துக்கே இடத்துல விட்டோமே. யார் போட்டாலும் கடிக்காது. ₹5. ஏயா செருப்பை தவிர வேற எதுவுமே இல்லையா? பருப்பு இருக்கு. பருப்பா? பருப்பு விக்கிறதுக்கு இது என்ன மளிகை கடையா? இது ஏலக்கடை. ஏங்க, செருப்பு பருப்புன்னு பொறுப்பு இல்லாம வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்க கையில விளக்கு இருக்கா? விளக்கா? அதென்ன விளக்க மட்டும் குறிப்பா கேக்குறீங்க? அது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது, அதான். இருக்குதா? விளக்கு கேக்குறானுங்க. நேத்துக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அத பழைய காலத்து விளக்குன்னு தள்ளி விட்டுருவோமா? நல்ல ஐடியா. எடு விளக்க. இந்தாங்க. பாத்தீங்களா, இது சாதாரண விளக்கு இல்ல, பாரசீக நாட்டு விளக்கு. இந்த விளக்க வச்சுதான் கம்பர் கவிதையே எழுதினாரு. இந்த விளக்கு இல்ல, கம்பரே இல்ல. ஏய், முதலாளி சொன்ன விளக்கு இதுதான். எப்படி ஏலத்துல எடுத்துறணும்? சரிடா. ஏண்டா பழைய காலத்து விளக்குன்னு சொல்றான்? ஆமாடா, இதுல தான் நம்ம சாத்தியோட தொழுத்து ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன எவ்வளவு போனாலும் அமைக்கிற வேண்டியதான். கம்பெனி ரேட்டு ₹500. 601. 701. 800. 1000. 2000. 3000. 5000. டேய், என்னடா சில்லறத்தனமா கேட்டுக்கிட்டு? மொத்தமாடி 50000. 50,000மா? என்ன பண்றது? 50,000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போனா முதலாளி உதப்பாரு. ₹1,00,000 எடுக்க அவர் பேச்சுக்கு சொன்னாரு, நமக்கு வேணாண்டா. ஏங்க, இன்னைக்கு ஏதாவது நரிமுகத்துல முழிச்சீங்களா? ஆமா, ஓ மோத்திரம் முடிச்சேன். விளையாடாதீங்க. இந்த சின்ன விளக்குக்கே 50,000னா நாளைக்கு பெட்ரோமாஸ் ரேட் ஏலத்துல விட்டுற வேண்டியதான். எப்படியும் 1,00,000 தேரும். சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, பார்ட்டி போயிட போகுது. சீக்கிரம் 1 2 3 சொல்லுங்க. அதிசய விளக்கு ஒரு தடவை 50,000, அபூர்வ விளக்கு 2ஆம் தடவை 50,000, இது 2வது தடவை 50,000, 3வது தடவை 50,000. தாத்தா, உன் பேரன் தான் டிங் டிங் டிகானா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க வாங்க தாத்தா. தொல்தி வரமாட்டீங்களா தாத்தா? சித்ரா, என்ன வாழ்த்துங்க. ஏன்? இன்னைக்கு தான் என் முதல் மாச சம்பளத்தை வாங்கியிருக்கேன். வாழ்த்துக்கள். அல்வா சாப்பிடுங்க. எதுக்கு? மகிழ்ச்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? அவனுக்குலாம் சக்கரை வியாதி, சாப்பிட மாட்டானுங்க. நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம். அட பிடிங்க, சாப்பிடுங்க. ஐயோ, இப்படி மாறிட்டாரே. சித்ரா, சித்ரா, இந்தாங்க என்னது இதெல்லாம்? பூவும் புடவையும். எதுக்கு? நீங்க தான் கட்ட புடவை வந்திருக்கீங்களே, மாத்து புடவைக்காதான். வேணாங்க. என் முத மாச சம்பளத்துல உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது வாங்கிட்டு ஐயா, அவனு கிடைக்கணும் வெறும் பயலுங்க. தென்னைச்சோறு. நான் தான் இத்தனை காப்பாத்திட்டு வந்தேன். புடவையை தலையில வச்சுக்கங்க, பூவை கட்டிக்கிங்க. பூவை வரட்டுமா? கட்டிக்கவா? கடவுளே, 3 பேரும் ஒத்துமையா இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி ஆயிட்டாங்களே. இப்படியே போயிட்டு இருந்தா நாளைக்கு என்ன ஆகும்? அடேங்கப்பா, என்ன பயங்கரம்! இப்படி எதுவுமே நடக்கூடாது. உங்களுக்காக பாரசீகத்தில் தயாரான பாதம் அல்வா, வங்காள விரிகுடால பிடிச்ச தங்க மீன், தாய்லாந்து தயிர் வடை,
இந்தோனேசியா இட்லி, குவைத் குருமா, துபாய் துவையல், மஸ்கட் மசாலா இதெல்லாம் தயாரா இருக்கு. டேய் டேய் வாயில எச்சி ஊதுடா, சாப்பிடலாம்டா. ஏண்டா கோபி இல்லாம என்னைக்குடா சாப்பிட்டுருக்கோம்? சாத்தியா இப்போ நாங்க சாப்பிட்டுக்கிறோம். டேய் கோபி வரான்டா. ஹாயா உட்கார்றா சாப்பிடுவோம். எனக்கு வயிறு சரியில்லை, நீங்க சாப்பிடுங்க. இவனுக்காக நம்ம சாப்பிடாம வெயிட் பண்றோம். இவனை பாரா சித்ரா ரூம் கூட போறான். டேய் வா என்னதான் பண்றான்னு பாப்போம். சித்ரா, என்ன? உங்களுக்கு ப்ளூ டைமண்ட்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாங்க. ஏங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களா? அந்த தின்னி பண்டாரங்களுக்கு ப்ளூ டைமண்ட் பிரியாணி வேற கேக்குதா? நீங்க தின்னுங்க, அதுங்க கிடக்குது பண்ணீங்க. பண்ணியா? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய் தவறு வந்துச்சுங்க. ஏங்க காலையில இருந்து நானும் உங்களுக்காக சாப்பிடாம இருக்கேன். வாங்க 2 பேரும் பிரியாணியை சேர்ந்து சாப்பிடுவோம். ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? ஏங்க இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? வேணாங்க. நானும் பட்னி கிடந்து தற்கொலை பண்ணிக்குவேன், அப்புறம் பேயா சுத்துவேன், அடிக்கடி பிரியாணி கேட்பேன் உங்களை. ஐயோ வேணாங்க, நீங்க பிரிங்க. அப்படி வாங்க வழிக்கு. இவன் பேயா சுத்துவானா? பிரியாணி கேட்பானா? இவனும் ஏய் வெளியே வரட்டும், பாத்துக்கோ. நீங்க 3 பேரும் அந்த பொண்ணை விரும்புறீங்க. ஆனா அந்த பொண்ணு யார விரும்புதோ அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாக்கி இருக்கிற 2 பேரும் விட்டு கொடுத்துடணும். நான் சொல்றது சரிதானே? அருமையான யோசனை. ஆனா அந்த பொண்ணு மனசுல யார் இருக்காங்கங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய் இது என்ன பெரிய விஷயம்? சித்ராட்ட நேரடியா கேட்டா போச்சு. டேய் அது நாகரிகம் இல்லடா. சாத்தானுக்கு எல்லா மந்திரமும் தெரியும். அந்த சக்தியை வச்சு அந்த பொண்ணு மனசுக்குள்ள யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்த 2 பேரும் விட்டு கொடுத்துருவான். சரிதானே? சரிடா. சரி. ரொம்ப நன்றி. என் மந்திரத்தால நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. லஹோ 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 சத்யா ஏன் அழுகுற? நான் தோத்துட்டேன். தோத்துட்டியா? என்ன சொல்ற? ஆமா, வானத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், பூமியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், ஈரேழு லோகத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஆனா ஒரு பொம்பளை மனசுல என்ன இருந்து கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா, நான் மட்டும் இல்ல, என்ன படிச்ச ஆண்டவனாலேயே கண்டுபிடிக்க முடியாது. டேய் இப்ப என்னடா பண்றது? அந்த பொண்ணு மனசுல யார் இருக்கா நாமளே கண்டுபிடிப்போம். ஏன் சாத்தியா அழுகுற? என்னை தனிமையில இருக்க விடுங்க. இந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன். டேய் நீ ஏன்டா அழுகுற? சாத்தாட இந்த விஷயத்துல தோத்தாட. டேய் அழகாடா. யார விரும்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? தேங்க்யூடா. உங்க காத்திரமா இனிமே நாங்க இருக்க மாட்டோம், உதவியாத்தான் இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ். சித்ரா, நீ முதல்ல இவனைத்தான் விரும்ப போறேன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு பிளேட் பிரியாணி காசாவது மிச்சமா இருந்திருக்கும். ஏன் சாத்தியா பெருமிச்சு விடுற? கிளிக்கு ரெக்க முடிச்சு விடுது, அதலிக்கு ஆரம்பிச்சுடுச்சு. இந்த வீட்டுக்கு பெரிய மனசுங்கிற முறையில எல்லாருக்கும் நான் தானே கல்யாணத்தை பண்ணிக்கணும். அப்படியே குத்தக்கல்ல மாதிரி நின்னுட்டாங்க. சரி, அவன் வேலைக்காரன்னு எப்படி கண்டுபிடிச்ச? அவன் சட்டையை கட்டும் போதுதான் தெரிஞ்சது அவன் வேலைக்காரன். நல்ல வேலை. என் வேசி அவன் கட்டி இருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? சீப்பாங்க. வீட்டுல யாருங்க இருக்கா? ஏப்பா நாங்க 2 பேர் இருக்கிறது தெரியலையா? வணக்கங்க. சேகர், மூர்த்தி, கோபி. உன்னை ஏற்கனவே எங்கேயோ பாத்துருக்கனே. உங்க ஏழு கடையில பாத்துருப்பீங்க. கரெக்ட். ஆமா, இப்ப எதுக்கா வந்திருக்கீங்க? இவனுக்கு உங்க பொண்ணை கேட்க வந்திருக்கோம். பொண்ணா? என் பொண்ணையே காணாம தேடிக்கிட்டு இருக்கேன். கவலையே படாதீங்க, உங்க பொண்ணை நாங்க 3 பேர் தான் வச்சிருக்கோம். 3 பேர் வச்சிருக்கீங்களா? அப்ப என் பொண்ணு என்ன பாஞ்சாலியா? அதுக்கு கூட 2 பேர் குறையுது. ஏண்டா என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கேட்டு வருவீங்க? சார், நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இவனும் சித்ராவும் உயிருக்கு உயிரா விரும்புறாங்க. நீங்க சித்ராவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்ததுனால அது எங்க கிட்ட வந்துருச்சு. இப்ப எங்க பாதுகாப்புல தான் இருக்கு. அப்பா, எப்படியோ பாதுகாப்பா இருந்தா சரி. இந்த பாருங்கடா, முறப்பையன் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்திருக்கான். அவனுக்கு தான் என் பொண்ணை கட்டி வைக்க போறேன். எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க சார். உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு என் பொண்ணு என்ன சுண்டலா? டேய், ஒழுங்கா மரியாதையா நான் 1 2 3 என்றதுக்குள்ள என் பொண்ணை கொண்டாந்து ஒப்படைக்கணும். இல்ல இல்லனா
4 முறப்பையன் 10 லட்சம் தானே கொடுத்துருக்காரு. இப்ப பாருங்க. பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறான். செக்கா இருக்கும். வைரம். ஆமா வைரம். நான் என்ன உறுதுலையா சொன்னேன்? 40-50 லட்சம் தேரும் போல இருக்கே. ஏதோ எங்களால முடிஞ்சது. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள அவரு. ஓ சரி சரி மாப்பிள்ள உட்காருங்க. என் காலு வலிக்குது. என்னங்க அதுக்குள்ள மாப்பிள்ளைங்கறீங்க? 50 லட்சமாச்சே. அப்ப என் தம்பி அவன் 10 லட்சம், இவங்க 50 லட்சம். இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 40 இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருங்க. உங்க வாயால சம்மதம்னு சொல்லுங்க, நாங்க புறப்படுறோம். சம்மதம் 1 தரம், சம்மதம் 2 தரம், சம்மதம் 3 தரம். ஓகே, உங்க பொண்ணு வாசல்ல தான் நிக்குது, கூப்பிடுறோம். சித்ரா 1 தரம், சித்ரா 2 தரம், சித்ரா 3 தரம். நம்ம பொண்ணே ஏல விடுறாங்க. மணி அடிக்காத ஒண்ணுதான் பாக்கி. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. அம்மா அப்ப நாங்க வர்றோங்க. கல்யாணம் வரைக்கும் சித்ரா அங்கேயே இருக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் சித்ரா இங்க இருந்தா அதுக்கு பேரு வாழா வெட்டி. மாமா கொஞ்சம் குனிங்க. எதுக்குடா அனாவசியமா? அத்தைய மறைக்குது. அத்தா கொஞ்சம் குனிங்க. எதுக்குப்பா? சித்ராவை மறைக்குது. அப்ப நாங்க வர்றோங்க. ஏய் என்னடா அது கரை ஓரத்துல இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா? இவ்வளவு வேகமா போறானே எப்படி நம்ம பிடிக்கிறது? கவலைப்படாதீர்கள், கடல் வழியாக ஓவர்டேக் பண்ணி அவர்களை பிடித்து விடலாம். கடல் வழியே ஓவர்டேக்கா? டேய் சாத்தியா எது வேணாலும் செய்யடா. நீயே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா எப்படி? எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு கவனிக்கிறோம். தூள் கலப்புங்கள். என்னடா இந்த ஓட்ட ஓடுறாங்க? எல்லாம் சாத்தியாவோட சிரிப்பு சத்தம். பார்த்தா எல்லாரும் தோத்தா. எப்படி என் வேலை? பிரமாதம். ஆமா, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? எல்லாம் எங்க தொழுத்திக்கிட்டு தான். இப்ப நாங்க திருப்தி ஆயிட்டோம். அது ஒண்ணு இல்லைங்க, சாத்தியாங்கிற மகன் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு இந்த வைரத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாருங்க. என்னங்கடா காக்கு சட்டை போட்ட எங்கிட்டயே காது குத்துறீங்களா? வேற என்ன சட்டை போட்டா காது குத்தலாம்? ஷட் அப். இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டீங்க. யோ கான்ஸ்டபிள், அவர் கேட்டா தான் உண்மையை சொல்லுவாங்க. சுமாரியா இவங்க உள்ள தள்ளு. கரெக்ட் சார். உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார். அப்பதான் உண்மையை சொல்லுவானுங்க. உன்னையும் தாயா போயா. ஏப்பா உங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? வீடு தேடி வந்து வைரத்தை கொடுத்துட்டு என்ன அப்படி மாட்டி விட்டீங்களே. என் பொண்ணை பத்த அந்த நேரத்துக்கு
தூங்கி இருக்கலாம். ஏங்க என்னங்க நீங்க தூங்கி இருந்தா உங்க சம்சாரம் நினைச்சிருப்பாங்களே. சும்மா இருப்பா. இப்ப 4 பேருக்கு 4 வீக்கு போட போறாங்க. ஏதாவது கொடுத்தா ஒரு வீக்கு குறையுமா? வாங்குற மாதிரி தெரியும். போயா. ஏ கான்ஸ்டபிள், இவங்க எல்லாம் உழுதலையா? How are you? போயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ எம் அட்வொகேட் ரகுநாத். 3 பேரை உள்ள வச்சிருக்கீங்களே, வயிறு கடத்தினதா? அவங்களை ஜாமீன் எடுக்க தான் வந்திருக்கேன். நோ எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே சவாலா இருந்த கள்ளக்கடத்தல் கும்பல கையங்காலமா பிடிச்சிருக்கோம். ஜாமீன்ல விட முடியாது. ஐ எம் சாரி. உங்க டிபார்ட்மெண்ட் நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் சார். வாட்? ஆமா சார், நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்களே அவங்க கடத்தக்காரங்களும் இல்ல, நீங்க வச்சுக்கிறது வைரம் இல்ல. என்னது வைரம் இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா சார், அதை கொடுத்ததே நான் தான். என் பேர் சாத்தையா. சாத்தியாவா? ஆமா ஐயா, நான் உங்ககிட்ட கொடுத்தது வைரம் இல்ல, கற்கண்டு. மளிகை கடையில தான் கிடைக்கும். கல்கண்டா என்ன இதெல்லாம்? இவன் பொய் சொல்றான். அது வைரமே தான் சார். ஐயா, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க கொண்டாட சொல்லுங்க, நான் கற்கண்டுன்னு நிரூபிக்கிறேன். போய் அதை எடுத்துட்டு வாயா. எஸ் சார். இதுதான் சார் அந்த கடத்தல் வைரம். என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. வைரத்தை நான் சாப்பிடுறதா? உயிர் மேல அவ்வளவு பயமா? சரி, நானே சாப்பிடுறேன். இன்னும் சார், நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். எப்படி சார் இருக்கு? ஆஹா, பேஷ் பேஷ். கல்கண்டுனா இதுதான் கல்கண்டு. ஐயா, இப்ப என்ன சொல்றீங்க? யோ, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னால மானம் போச்சியா? பத்தனா கல்கண்டுக்காக நேத்து ராத்திரி 10 மணில இருந்து என் தூக்கத்தையே கெடுத்துட்டியே. இதுல ப்ரொமோஷன் வேற கேக்குற. போய் அவங்களை ரிலீஸ் பண்ணியா? எஸ் சார். ரொம்ப நன்றி சார். அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் இல்லையா சார்? என்ன நல்ல சார், வைரத்தை கடத்தி ஜெயிலுக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, கேவலம் கற்கண்டுக்காக ஜெயில இருந்திருக்குமியா? மாமா அது வந்து மாமாவா? இங்கேயே மணி அடிச்சு உன்னை ஏலத்துக்கு விட்டுருவேன். எவன் வாங்கறது? சார் ரொம்ப கோபமா இருக்காரு, அதனால இங்கே நின்னு பேசிட்டு வீட்டுக்கு போய் பேசுவோம் வாங்க. வாங்கயா. நீங்க போயா. எப்ப பார்த்தாலும் ஒரு ஆஃப்டர் ஆயிரம் பனிய.